ஏசப்பா வந்து கடலில் ஜலத்தின் மேலே நடந்து வந்துட்டுருப்பாங்க அவங்க சீஷர்கள்கிட்ட போகிறதுக்காக. அப்போ பேதுரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆசை வருது, நானும் ஜலத்தின் மேலே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏசப்பா உடனே சொல்கிறாங்க, சரி நீயும் வா, நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு, நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, நான் ஒருவேளை காற்று பலமாக வீசுது, நான் மூழ்கிடுவேணும் அப்படின்னு மனசில் நினைக்கும் போதே அவர் என்ன ஆரம்பிச்சிட்டாராம், அமிழ்ந்து போகிறத அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஏசப்பாவை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும். குட்டி ஜபம் தான்ல, ரொம்ப நேரம் முட்டி போட்டு கண்ணீரோடு அழுது அப்படிலாம் பண்ணலை. ஆனால் குட்டி ஜபம், ஆபத்தில் இருக்கும்போது ஒரு குட்டி ஜபம், ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி கூப்பிட்றாரு. அடுத்த வசனத்தில் வந்து உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவருடைய கையை நீட்டி பேதுருவை வந்து தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு கேட்குறாங்க, அற்ப விசுவாசி ஏன் நீ சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து பேதுருவுடைய சந்தேகத்தினால அவர் மூழ்கி போகிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி என்ன கூப்பிட்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லி ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொல்லி ஜபம் பண்ணுறாரு. அதுக்கு தேவன் என்ன பண்ணுறாங்க, பதில் உடனே கொடுக்குறாங்க, அவரை வந்து காப்பாற்றுறாங்கன்னு பார்க்குறோம்.